ஹாய்! இப்போ என்னோட பிரெக்னன்சில மார்னிங் ரொட்டீன் கிருஷி ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ எந்திரிச்சோனே அவகிட்ட கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டே இருப்போம். ஏன்னா நல்ல மூட்ல இருந்தா தான் மேடம் குளிக்கவே வருவாங்க. அடுத்த ரொட்டீன்க்கே வருவாங்க. ஒரு சில டைம் வந்து மார்னிங் அவங்களாவே வேக்கப் ஆயிருவாங்க. ஒரு சில டைம் அவ பக்கத்துல உட்காந்து நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோனே அவங்க முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கௌதமோட வேல போய் அவளுக்கு நல்லா குளிப்பாட்டி விடுறது. என்னோட வேல அதுக்கப்புறம் கிருஷிக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது. அதுதான் இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. சின்னதுல இருந்தே இந்த கிருஷிக்கு வந்து சாப்பிடுறதுனாலே பிடிக்காது. அதுவும் இப்போ ஃபோன், டிவி எதுவுமே காமிச்சு ஊட்டுறதில்ல. அதனால வெளிய கூட்டு வந்து ஏதாவது கதை சொல்லி அவள டைவர்ட் பண்ணி தான் ஊட்டிட்டுருக்கோம். வேற ஆப்ஷனே இல்ல. அதுவுமே சம்டைம்ஸ் சாப்பிடுவா, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டா. பட் கம்பல் பண்ணி தான் ஊட்ட வேண்டியதா இருக்கு. வேற வழியே இல்ல. கிருஷிக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி முடிச்சோனே அவளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண வந்துருவேன். ஸோ அவளுக்கு 12:30யோட முடிஞ்சவங்கனால லஞ்ச் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சாக்லேட் பணியாரம் ஊத்தலான்னு சொல்லி அதுதான் வந்து ஊத்திட்டு இருந்தேன். மேக்ஸிமம் கிருஷிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி குக்கும்பர் தான் குடுத்து விடுவேன். பட் இப்போ கோல்டு இருக்கனால 2மே அவாய்ட் பண்ணிட்டு இந்த பணியாரம் ஊத்தி குடுத்து விட்டாச்சு. ஸோ பேக் பண்ணி கிருஷியெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வேலைய ஆரம்பிக்கும்.